இந்த 60 பேரை செலக்ட் பண்ணிட்டாரு, அந்த லிஸ்ட் வரப்போகுது. அந்த லிஸ்ட் எல்லாம் நமக்கு வரும்போதுதான் தெரியும். இன்னொன்னு இதுல லிஸ்ட்லயே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லிஸ்டோட ப்ரையாரிட்டிங்கிறது 10,000 பேசணும். விருப்ப மனு கட்டுறது, விருப்ப மனுக்கான காசு கட்டுறது. இது இல்லாம புஷியானந்தோட சார்ஜ் வந்து 3 கோடி ஒரு வேட்பாளருக்கு. 2 கோடி அவருக்கு, 1 கோடி வந்து கம்பெனிக்கு. இந்த மாதிரிதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அதுல டிக்கெடிக்கிற ஆட்கள் இருக்குன்னா சிலர் மாவட்ட செயலர் சில பேர் நானே நிக்கிறேனே அப்படியாடா ரொம்ப நாளா நீ இருக்க, சரி ஏன்னா காசு கொடுக்க வேணாம், கட்சிக்கு கொண்டு ஏதாவது காசு கொடுத்துரு. இப்படி அது அப்படி இல்லாம யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட 3 கோடி வாங்குறாரு. இதுல மாநிலத்தில் நிறைய பேர் உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 60 பேருக்குன்னா கூட நீங்க நிறைய பேர் வந்திருக்கணும். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்கா, 2 தொகுதியில மாவட்ட செயலர் இருக்கா, நிறைய பேர் வந்திருக்கணும். மாவட்ட செயலர் தாண்டி துணை செயலாளர், இணை செயலாளர் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அவங்க எல்லாருமே உணர்றாங்க. என்னன்னா, ஒண்ணு நீங்க காசும் கொடுக்க மாட்டேன், இன்னொன்னு என்ன காசு செலவு செய்ய சொல்லுறேன். நான் வந்து மினிமம் செலவு செய்யறதுனால 1 கோடி 2 கோடி செலவு செய்யணும், நான் சொத்தெல்லாம் வித்துறணும். அப்போ நான் தெருவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை இருக்கு.